மில்க் புட்டிங் பண்றதுக்கு 1/2 லிட்டர் பாலை ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பாத்திரத்தை வச்சிடலாம். பால் நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த கேப்ல நம்ம வந்து அகரகரை வந்து ஊற வச்சுக்கலாம். இந்த அகரகர் வந்து நம்ம வந்து 5 மில்லி அளவுக்கு இன்னைக்கு எடுக்க போறோம். இதை வந்து கடல் பாசின்னு சொல்லுவாங்க. இது நார்மலா மளிகை கடையில கிடைக்காது, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல தான் கிடைக்கும். இதை வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊறினதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த கடல் பாசியை எடுத்து நம்ம வந்து வச்சிடலாம். நல்லா இது தண்ணி ஆகுற வரைக்கும் நல்லா இதை வேக வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஓரமா வச்சுக்கோங்க. பால் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ வந்து இதுல வந்து தேவையான அளவு சர்க்கரையும் கொஞ்சமா வெனிலா எசன்ஸ் சேர்த்திருக்கேன். வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம அகரகர் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, அதையுமே உள்ள சேர்த்துட்டு நல்லா இதை கிண்டி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்துல இதை வந்து அப்படியே வந்து சேர்த்துக்கலாம். பாத்திரத்தை கொஞ்சம் லைட்டா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கட்டும். இதுல வர ஏர் பபிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இதுல வந்து குட்டி குட்டியா நறுக்குன பாதாம் சேர்த்துட்டு 4 மணி நேரம் கழிச்சு அழகா எடுத்து கட் பண்ணீங்கன்னா சுவையான மில்க் புட்டிங் தயாராயிடும். நீங்களும் உங்க வீட்டுல இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க.